5 seconds. Start. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த 4 நாட்களாக வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் பங்கு கொண்டு உறுப்பினர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக எனது பதிலுரையில் ஒரு சில கருத்துக்களை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நாட்டில் நிலவி வரும் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்பாக பல்வேறு நேரங்களில் அரசின் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்துள்ளன என்பதை நான் நினைவு கூர்கிறேன். இந்த பிரச்சனை பற்றி யாரும் கவனத்தில் கொள்ளவில்லை என்று நாம் நினைப்பதற்கு இடமில்லை என்றே நான் கருதுகிறேன். பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் இப்பிரச்சனை விவாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இதே அவையில் பலமுறை விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உரையாற்றிய உறுப்பினர்களில் ஒரு சிலராவது பிரச்சனைகளுக்கான தீர்வை தெரிவித்து இருந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்று இருப்பேன். வேலையில்லா பிரச்சனையை நாம் 2 வழிகளில் அணுக வேண்டியுள்ளது என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதல் முயற்சியாக ஒட்டுமொத்தமாக நமது நாட்டில் நிலவும் நிலைமைகளை கருத்தில் கொள்வது என்பது ஒன்று. மற்றொன்று, இம்மாநிலத்திற்கென சிறப்பாக உள்ள வாய்ப்பு வசதிகளை பற்றி ஆராய்வது. அதேபோல வேலையில்லா பிரச்சனை என்பது கல்வியறிவு இல்லாதவர்கள் மத்தியில் மட்டும் நிலவுவதாக நாம் நினைத்துவிடக் கூடாது. கற்றவர்கள் மத்தியிலும் வேலையில்லா திண்டாட்டம் என்பது இருந்து வருகிறது. ஆகவே கல்வியறிவு இல்லாதவர்களுக்கு தொழில் பயிற்சியுடன் கூடிய கல்வியை நாம் வழங்குவதோடு கல்வி கற்பிக்கும் முறையையும் உடனே மாற்றியமைக்க வேண்டும் என்பது தற்போது இன்றியமையாததாக ஆகிவிட்டது. கற்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றதும் அது தொடர்பாக அரசு பணி அல்லது தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு மட்டுமே வேண்டும் என இருந்திடாமல் பெற்ற கல்வி மற்றும் பயிற்சியை கொண்டு எந்த அளவுக்கு தனக்கு வாய்ப்பு வசதிகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று சிந்திக்க வேண்டும். இது தொடர்பாக வங்கிகளின் அலுவலர்களோடும் உற்பத்தி துறையை சார்ந்தவர்களோடும் கலந்து பேசி பல்வேறு திறன் வளர்ச்சி மையங்களை உருவாக்கி பயிற்சியும் வங்கி கடனும் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை திருவள்ளுவர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மதுரை மாநகராட்சி ஆணையருக்கு எழுதிய கடிதம். ஐயா, பள்ளி மாணவர்களின் பொது அறிவை மேம்படுத்தும் நோக்கத்தில் அவர்களுக்கு தேவையான நேர்முக பயிற்சி அளிக்கும்
விதத்தில் எங்களது பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 3 பிரிவுகளில் பயிலும் சுமார் 110 மாணவர்களை மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள சர்க்கரை ஆலைகளுக்கும் பின்னர் மதுரை வைகை அணைக்கும் ஒரு நாள் சுற்றுலா அழைத்துச் சென்று அங்கு அவர்களுக்கு தேவையான நேர்முக விளக்கங்களை அளிப்பது என்று எங்களது பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர் சங்க முக்கியஸ்தர்களும் சேர்ந்து முடிவு செய்துள்ளோம். இதற்கான செலவை பள்ளி மாணவர் நல நிதி மற்றும் பெற்றோர் சங்க நிதியிலிருந்து செலவு செய்யவும் மாணவர்களை உடனிருந்து அழைத்துச் செல்ல பெற்றோர் தரப்பில் 2 பேர்களை அழைத்துச் செல்லவும் அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் உண்மையுள்ள